எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கும்ண்ணே. இப்போ வந்து ஆமா, எல்லாரும் வந்து ஒரு பேஸ் கிட்டாரு, மெட்டல் டீம் எதனா பண்றாங்கன்னா, அந்த ஒரு ஒரு இது வச்சிருப்பாங்க. அந்த ஆக்ஷன் மூவ்மெண்ட். ஆமா, ஆனா நீங்க வந்து ஆமா, எப்படி உங்க சாங்ல வந்து ஒரு ஒரு ஸ்டெப் ஒண்ணு இருக்கு. டான்ஸ் ஸ்டெப் மாரி. அத சொல்லிக்கலாம். ஆமா, ஆமா, அந்த முடிய வந்து அசைக்கிற அந்த ஒரு ஸ்டெப் ஒண்ணு இருக்கு. அத பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆமா. ஆசைப்படுறேன். அத பத்தி சொல்லலாமா? அது உண்மையாலே நம்ம தமிழ் கலாச்சாரப்படி நம்ம இந்த சம்பா ராக்ன்றது சாதாரண விஷயம் இல்லையா? நம்ம தமிழ் ட்ரெடிஷனல் படிதான் அது வந்துச்சு. நீங்க பாருங்க இந்த சிக்கு 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 அது பாருங்க நம்ம கோயில்ல தான் அடிப்பாங்க. அங்க வந்து அந்த 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 பாட் அந்த அந்த அடிய கேட்டாலே அப்படியே வேகம் வந்துரும். ம். பாத்தீங்களாயா? பாத்தீங்களாயா? என்னத்த எது எப்படித்தான் நீ என்ன இசை போட்டு ரேப் அடி, ஹிப்ஹாப் அடி, இந்த அடி, டெக்னோ அடி நீ போட்டாலும் நம்ம தமிழ் சாமிக்கு வந்து சிக்கு 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 அது வந்துரும். அதுபடித்தான் அந்த கத்துறோம் பாத்தியா? ம். ஒண்ணு. அது பாருங்க இந்த மாதிரி நம்ம ஆங்காரம், காளி சாமி அவங்களுக்கு தான் வரும். ம். அது 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 ஒரு விஷயம் இருக்கு. நம்ம கத்துறோம்ல, நம்ம உடம்பு வைப்ரேட் ஆகி இப்பல்லாம் எவ்வளவோ வைப்ரேஷன் சொல்லிட்டு என்னென்னமோ நவீன மிஷின் வந்துருச்சு. ம். ஆனா நம்ம தமிழுக்கு வந்து இதுதான்யா நம்ம உடம்பு வைப்ரேட் பண்றதுக்கு தான் கத்துவாங்க. ம். அது ஒரு தெய்வீக வழிபாடு. இந்த தலையேற்றதும் அப்படிதான். ம். நம்மளுக்கு சாமி வந்துட்டா பாத்தீங்கன்னா செய்வாங்க. ம். அதெல்லாம் இதோட கலந்தது தான்யா. வேற எதுவுமே இல்ல. எந்தவித ரகசியமும் இல்ல.